15,000 பட்ஜெட் செக்மெண்ட்னு எடுத்துக்கோங்களேன். எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. எதை வாங்குறது எதை வாங்கக்கூடாதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கும். பட் நோ இஷ்யூஸ். இந்த வீடியோவில் நாம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5G மொபைல்ஸை பார்த்துடலாம். அதிலும் கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான மொபைல்ஸ், பெஸ்ட்டான கேமராஸோட என்னென்ன மொபைல் இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை TWS நம்ம கிவ்அவேல தரப்போம். ஸோ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைலின் பெயர் மோட்டோ G57 பவர் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 1050 nits ஹை பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. என்னதான் ஒரு LCD பேனலாக இருந்தாலும் கொஞ்சம் பிரைட்னஸ் சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது. 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இது சோனி லிட்டியா 600 என்ற சென்சர். 2K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 2K வீடியோ 30 fps இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 16 இந்த மொபைலை கொடுத்து Snapdragon 6s Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாம். ஸோ அதனால் Android 17 வரைக்கும் தான் நமக்கு அப்டேட் கிடைக்கும். பட் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க. 6,40,000 பக்கம் 1 ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது. 7000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி எக்ஸ்டர்னரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்லீஸ்ட் ஒரு 45 வாட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இதுவே ஓகே தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது. IP64 ரேட்டிங் தான் இருக்குது. மற்றபடி NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டை 15,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டான ப்ரைஸிங் என்னென்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட கேமராஸை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம், அண்டு மோட்டோவோட க்ளீனான யூஐயை சொல்லலாம். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவ்ன்றது சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா, ஒரு பெட்டரான பேட்டரியோட நல்ல யூஐயோட ஒரு மொபைல் தேடுறீங்கன்னா மோட்டோவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் Realme P4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1600 nits ஹை பிரைட்னஸ் மோடும் 4500 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்குது. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஹைப்பர் விஷன் சிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்பிளேயோட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட தேவைப்படுது. 6GB 128GB வேரியண்ட்டை 18,500 லான்ச் பண்ணாங்க. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங், ஏதாவது ஆஃபரில் ப்ரைஸிங் இருக்கான்னு நான் டிஸ்பிளேல சொல்லிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம். மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் இல்லை. ஸோ இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் டெக்னோ போவாக்கோ தான். இந்த மொபைல் நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1300 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 64+AE என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Ultimate என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்க. அண்ட் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க. 6,80,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், NFC-க்கான சப்போர்ட், IR பிளாஸ்டர், IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 16,000 லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்தரலாம். இதனோட டிசைன் சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேவுமே ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருக்குது.
மெயின் கேமரா நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்து. அண்டு எஸ்டி கார்டு சப்போர்ட் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டுமே இருக்குது. அண்டு ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்க, அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ போவோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா ப்ளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 64+5 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. சோனியோட IMX682 என்ற பிரைமரி சென்சர். சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானு நம்மளால் சொல்லிட முடியும். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7 லட்சம் பக்கம் வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் இப்போது 6000 7000 கொடுத்துட்டு இருக்கும்போது 5000 கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஹைப்ரிட் SD சப்போர்ட்டும் தராங்க. ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை. பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது. 5000 mAh ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன், க்ளீனான யூஐயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது. ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் அவேன்றது கண்டக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ் அவேவோட வினரை சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் சாம்சங் M36 தான். F36னும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சேம் மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. Gorilla Glass Victus Plus எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பட் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பேக்வேர்டாக போன மாதிரி இருக்குது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். சாம்சங் பொறுத்த வரைக்கும் கேமராஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிளும் கொடுத்து 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ நிறைய மொபைல்ஸில் இருக்கிறதுல இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்பாங்களாமா. சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதில் குறைய வைக்க மாட்டாங்க. 5,80,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. டே டு டே பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓகே. பட் கேமிங்லாம் விளையாடுங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை. 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் எங்கே சார்ஜரை தரமாட்டாங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டை 16,000 பக்கம் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும், கேமராவும் நல்லாயிருக்கும். இங்கே பேட்டரி லாஸ்ட் ஜென்ரேஷனில் 6000 கொடுத்து இங்கே 5000 மட்டுமே கொடுத்துருக்கிறதால ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரியுது. ஸோ பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளே, கேமரா மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியுது. அண்டு அப்டேட்ஸ் 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவாக நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் சாம்சங்கோட UI ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் UI அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாக்ஸில் இவங்க சார்ஜர் தரல, வாட்டர் ட்ராப் நாட்ச், இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங் மொபைல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.